hello students. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அக்ரிகல்ச்சர் பத்தி தாங்க பார்க்க போறோம். எல்லாரும் மெடிக்கல் இன்ஜினியரிங் போகும்போது அக்ரிகல்ச்சர் நம்ம ஏன் சூஸ் பண்ணனும், இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு, அதனால ஸ்கோப் இருக்கா இல்லங்கறத நம்ம வீடியோல பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் காலேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன், கோர்ஸ் பத்தின அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுக்க போறோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay, first நம்ம அக்ரிகல்ச்சர் பத்தி பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் அப்படினா என்னன்னா விவசாயம். சோ இதுல பத்தின நிறைய வெரைட்டி இருக்குங்க. BSc அக்ரிகல்ச்சர் இருக்கு, BA அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ அக்ரிகல்ச்சர், மூணு டைப் இருக்கு. நம்ம பார்க்க போறது டிப்ளமோ அக்ரிகல்ச்சர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குங்க. BSc அக்ரிகல்ச்சர் 3 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் BA அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்க போறது டிப்ளமோ அக்ரிகல்ச்சர். இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா படிக்கிற கோர்ஸ். சேம் டைம் ஜாப் வேகன்சி சீக்கிரமாவே கிடைக்கும். இதுல நம்ம இன்கம் சீக்கிரம் எடுக்க முடியும். சோ டிப்ளமோ அக்ரிகல்ச்சர்னால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத அடுத்து பார்ப்போம். டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 10th and 12thல 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தாலே போதுங்க. கண்டிப்பா நீங்க அக்ரிகல்ச்சர் எடுத்து படிக்க முடியும். அதுவும் இல்லாம இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த கோர்ஸ் படிக்கிறப்போ 40% தியரிட்டிக்கலா இருக்குங்க அண்ட் 60% பிராக்டிகலா தான் கொடுப்பாங்க. சொல்லப்போனா ஃபீல்ட் ஒர்க்கா நம்மளை கூட்டிட்டு போய் நாங்க எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். சேம் டைம் பாத்தீங்கன்னா இதை படிக்கிறதுக்கு ஜாப் வேகன்ட் அதிகமாவே இருக்கு. அண்ட் இந்த கோர்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா டிப்ளமோ அக்ரிகல்ச்சருக்கு கவுன்சிலிங் இருக்குங்க. சோ நம்ம கவுன்சிலிங் மூலமாவே அண்ணா யூனிவர்சிட்டில இருக்கிற காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ணி படிக்க முடியும். இதுக்கான ஃபீஸ் நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா காலேஜஸ் பொறுத்து 10,000ல இருந்து 80,000 தாங்க இயர்லி ஃபீஸ் வரும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா தான் வரும் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு. அண்ட் இந்த அக்ரிகல்ச்சர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம், என்னென்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங், அக்ரோ ப்ராசஸிங், ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி, ஃபீட் டெக்னாலஜி இதெல்லாமே கத்துக்க போறோம். சோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதுங்க நம்மளும் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நல்ல இன்கம் எடுக்க முடியும். அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய இன்கம் வராது, அப்படிலாம் கிடையாதுங்க. ப்ராப்பரா நம்ம பண்ணும்போது நமக்கு இயற்கை 20 LPல இருந்து 40 LP வரைக்கும் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் அக்ரிகல்ச்சர்ன்றது பாத்தீங்கன்னா ஜாப் வேகன்ட் இருக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜாப் வேகன்ட் இருக்குங்க. முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுலயுமே ஜாப் வேகன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இது ADOன்னு சொல்லுவாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, இது AEOன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ADO, AEOன்னு சொல்லி நிறைய கவர்மெண்ட் ஜாப் வேகன்ஸ் கூட பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அட்வைசர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், பிளான்ட் சயின்டிஸ்ட், சேல்ஸ் பர்சன் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் நம்ம ட்ரை பண்ண முடியும். சோ நீங்க டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் அண்ட் ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சேம் டைம் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். சோ நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிச்சு ஒரு 4 இயர்ஸ் டிகிரி முடிக்கிறதுக்குள்ள நீங்க 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சிட்டு 2 இயர்ஸ் நீங்க இன்கம் எடுத்துற முடியும். சோ யாரெல்லாம் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் கீழ அக்ரிகல்ச்சர் இருக்கு, சேம் டைம் என்னென்ன காலேஜஸ்ல படிக்கலாம், என்னென்ன பெனிஃபிட் இருக்குது மாதிரி தெரிஞ்சுக்கணுமா, அண்ட் நீங்களும் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் டாப் காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அட்மிஷன் ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல கூட டாப் காலேஜஸ்ல எல்லா வகையான கோர்ஸ்மே அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் அட்மிஷன் தேவைப்பட்டாலும் ஒரு ஃபீஸ் கட் ஆஃப் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா ஷேர் பண்றோம். அண்ட் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.